வரக்கூடாதுன்னு ஒரு மரம் வெட்டி வேலை செஞ்சானாமா. அப்போ வந்து டெய்லி ஒரு கோடாலி வச்சு மரம் வெட்டிட்டு இருப்பானாமா. ஒரு தடவை என்னாச்சுன்னு தெரியுமா, நதி பக்கத்தில் அவன் ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கிறது மாதிரி அதை வெட்ட போனானாமா. அதை வெட்டிட்டு இருக்கும்போது கை தவறி கோடாலி கீழே விழுந்துருச்சாமா. கீழே விழுந்தா கூட ஒரு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருச்சாமா. அப்புறம் வந்து எப்படி தண்ணிக்குள்ளே போய் எடுக்கிறதுன்னு ரொம்ப அழுந்துட்டு இருந்தானாமா. அப்போ அழுந்தும் போது ஒரு சாமி அந்த நதி தேவதை வந்து என்ன கேட்டாங்களாமா, அவனுக்கு என்ன வேணும் இப்படி அழுகிற காலையிலேருந்து அப்படின்னாங்களாமா. இப்போ சொல்கிறாங்கம்மா, என்னோட கோடாலி வந்து இதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னோன்னா அவங்க சொன்னாங்களாமா, சரி சரி நான் இதுக்குள்ளே இருக்க கோடாலியை காமிக்கிறேன், உன்னோட தான் பாருன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி கோடாலியை காமிச்சிட்டாமா. வந்து இது என்னோடது கிடையாது அப்படின்ட்டானாமா. அடுத்து ஒரு தங்கத்தை காமிச்சிடாமா, அதுவும் இது என்னோடது கிடையாது அப்படின்ட்டானாமா. அடுத்து அவனோட கோடாலியை எடுத்து காமிக்கும் போது ஆமாம் இதுதான் என்னோடது அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டாங்கம்மா. அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ பேராசைப்பட்டு தங்க கோடாலியை வாங்கலை அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மூணு கோடாலியை நீயே எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அடுத்து அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் மனைவிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தானாம்மா. இந்த விஷயத்த சொல்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுட்டாங்கம்மா. கேட்டுட்டு போயிட்டு அவனோட ஒரு பெரிய கோடாலியை வந்து சாதாரண கோடாலியை போட்டதுக்கே தங்க கோடாலி கிடைச்சது. இப்போ தங்க கோடாலியை உள்ளே போட்டால் பெரிய வைர கோடாலி கிடைக்கும்ல அப்படின்னு பேராசைப்பட்டு ஒரு தங்க கோடாலியை வந்து போய் வாங்கிட்டு வந்தானாமா. அவனும் சாதாரணப்பட்டாங்கனாமா. அவன் வாங்கிட்டு வந்து அதை உள்ளே போட்டு வேணும்னே வந்து அந்த அழுந்தானாமா. அப்போ அந்த தேவத்தை வந்து வெளியே வந்துச்சாமா. என்னோட கோடாலியை காணோம், கொஞ்சம் எடுத்து சரிங்களா அப்படின்னு சொன்னால் அவனோட தங்க கோடாலியவே எடுத்து தந்துச்சாமா. இல்லை தங்க கோடையை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வைர கோடாலி எடுத்து காமிச்சதாம்மா, இது உன்னோடதா அப்படின்னு. அவன் வந்து ஆமாம் இதுதான் என்னோடது அப்படின்னு சொன்னாங்கம்மா. நீ வந்து பேராசைப்பட்ட, உன்னோடதை மட்டும் எடுக்காமல் நீ வந்து இன்னொருத்த பண்ணதை பார்த்துட்டு நீயும் பேராசைப்பட்டு உன்னோட பொருள் இல்லைனாலும் நீ அதை வாங்கிக்கிற, உன்னோட பொருள் இல்லைனாலும் நீ அதை வாங்கிக்கிற அப்படின்ட்டு வந்து அந்த தங்க கோடாலியும் அந்த தேவதை உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுதான் பேராசை பெரும் நஷ்டம்.